லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறாங்க. யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அப்போது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் வராங்க, ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, கோடீஸ்வரங்க கூட நின்று சாட்சியாக நின்று இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சாட்சியாக நிற்கணும்னு என்ன இருக்குது? அவங்க அம்மாவை தேடி வந்தாங்க, நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை வீணடிக்காம அம்மா குழந்தை பேரை கொடுத்தாங்க. அதனால அம்மாக்கு சாட்சி சொல்றாங்க, அதை சந்தோஷமா நினைக்கிறாங்க. அம்மா உனக்கு நான் சாட்சி சொல்றேம்மா. ஒவ்வொரு ஆலயத்திற்குன்னு ஒவ்வொரு சக்தி இருக்கு, ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு போனா மனமாள கூடும், இந்த ஆலயத்துக்கு போனா பண வரவு நம்மளுக்கு சேரும், மன கவலைகள் தீரும், நோய் தீரும், சங்கடங்கள் தீரும், நம்ம பிணிகள் தீரும், முன்ஜென்ம சாபங்கள் தீரும். எத்தனையோ ஆலயத்துல எத்தனையோ நம்ம வழிபாட்டு முறைகளை வச்சிருக்கோம். இந்த காலத்துல ஒரு மனுஷன் இந்த பூஜை வழிபாடுகளை செய்து இவ்வளோ பக்தர்களை சேர்த்து இவ்வளோ பேருக்கு வரத்தை வாங்கி கொடுத்து சாதாரண விஷயம் இல்லை. எப்படா இவன் கீழே இறங்குவான், எப்படா இவனை கீழே தள்ளலாம், எப்படி இவனை அவப்பெயராக்கலாம், எப்படி இவனை கீழே தள்ளலாங்கிற பாரபட்சம், ஏழை பணக்காரன் பாரபட்சமே இங்க பாக்குறது கிடையாது. அப்படி பொய் சொன்னா பாரபட்சம் யாருமே பாக்குறது கிடையாது. பணத்துக்கு மட்டும்தான் இங்க மதிப்புன்னு சொல்றீங்க. அது ஒரே ஆளு பல ஐடியா ஓபன் பண்ணிட்டு கமெண்ட் பண்றது. என் இடத்துல இருந்து ஒரு மாசம் நீ இருந்து பார், உனக்கு அப்ப தெரியும். என்னதான் நீங்க பேட் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, அதை பாட்டுக்கு ஜெயஞ்சமாவாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், என்னோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என்னோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதை டெலீட் பண்ணிவிட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். சேனலில் ஷார்ட்ஸ் மூலியமாக போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சதீஷ் சாமி கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணியிருந்தீங்க. இப்போ சதீஷ் சாமி உங்களோட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுடைய கமெண்ட் மூலிமா நீங்கள் சதீஷ் சாமி கிட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ தாராளமாக கமெண்ட் செக்ஷன் மூலிமா நீங்கள் கேட்கலாம். சாமி எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கும்பா. ஓகே சாமி, மகமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை, என்ன மன வருத்தம் பண்ணுற மாதிரி ஒரு சில வீட்டில் உக்காந்துக்கிட்டு தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல், எதுக்குமே வேலை வெட்டிக்கு போகாமல், யாருக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு மனித ரூபத்தில் இருக்கின்ற ஒரு சில மிருகங்கள் இருக்குது பார்த்தியா, மிருகங்கள் எண்ணம் படைத்த ஒரு மிருகங்கள் இருக்குது பார்த்தியா, அவங்க பண்ணுற ஒரு சில கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் என் மனசை காயப்படுத்தும். முதல்ல நாம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோமா, நம்ம குடும்பத்துக்கு புரோஜனமாக இருக்கிறோமா, இல்லை ஏழை எளிய மக்களுக்கு புரோஜனமாக இருக்குமா, யாருக்கு உதவி செஞ்சுருக்கோம், என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தையே நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியல. இவர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நிர்வாகம் பண்ணி 8 வயசுலேருந்து இந்த அம்மாவை ஆலயத்தை வழிபாடு செய்து எழுப்பி இவ்வளோ தூரம் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளோ கூட்டத்தை இவ்வளோ பக்தர்களையும் சேர்த்திருக்கான்னு ஒருத்தருக்கு என்ன சொல்லுவாங்க, வேறு விதமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக டக்குன்னு வரல. அதுபோல் பொறாமை குணம் படைத்த மனிதர்கள் இருக்கின்ற பொழுது அந்த பொறாமை என்ன ஆகுது அப்படின்னா பேட் கமெண்ட் போட சொல்லுது. நீங்கள் என்ன பேட் கமெண்ட் போட்டாலும் சரி, என்னதான் நீங்கள் பேட் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, அதை பாட்டுக்கு ஜெயஞ்சமாவாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், என்னோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என்னோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதை டெலீட் பண்ணிவிட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். நித்த அவளுக்கு பூஜை நடந்துகிட்டு தான் இருக்கும். கும்பப்படையிலும் எப்பவும் போல் அவளுக்கு படைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அது என் உயிர் உள்ள வரைக்கும் நிறுத்த போகிறதில்லை. ஒருத்தர் 2 பேர் பொறாமையின் காரணத்தினால, அதுவும் ஒரு சில எதிரிகளாக இருக்கலாம், பொறாமை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எப்படி இந்த இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துட்டான், எப்படி இது சாத்தியம், அதுவும் இல்லாமல் எப்படி இவ்வளோ பேர்த்துக்கு குழந்தை வரம் கிடைக்குது, அப்போ இந்த அம்மா இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்காளா, உலகம் விவாதித்து இருக்கிறாளே, எல்லா ஆலயத்துலேயுமே அம்மா இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. என்னுடைய ஆலயத்தில் இந்த சேலத்து மகமாய உருவ ரூபத்தில் தான் அம்மா இருக்கா, இங்கே மட்டும்தான் இருக்கா. நான் இதனால் வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட சொன்னது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை படைச்சவ எல்லா இடத்துலையுமே அவ இருக்கா, எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கா, எல்லா ஆலயத்திலையுமே அவன் சக்தியாக இருக்கா. ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திற்குன்னு ஒவ்வொரு சக்தி இருக்குது, ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு போனால் மனமாள கூடும், இந்த ஆலயத்துக்கு போனால்
பணவரவு நம்மளுக்கு வந்து சேரும், மனக்கவலைகள் தீரும், நோய் தீரும், சங்கடங்கள் தீரும், நம்ம பிணிகள் தீரும், முன்ஜென்ம சாபங்கள் தீரும். எத்தனையோ ஆலயத்தில் எத்தனையோ நம்ம வழிபாட்டு முறைகளை வச்சுருக்கோம். இந்த கோயிலுக்கு இந்த சிறப்பு, இந்த கோயிலுக்கு இந்த சிறப்புங்கிறது போல தான் இந்த சேலத்து மகமாயிக்கு கும்பப்படையில் அவ சாப்பிட்டு அமிர்தப்படையில் கும்பிட்டு கொடுக்குறோம். எல்லாத்துக்காகவும் நான் மடியேந்தி கேட்டு வாதாடுறேன். அம்மா உன்னை நம்பி வராங்க, மடிப்பிச்சையை கொடுன்னு உன் நித்தம் மக்களுக்காக நான் வேண்டுறேன். உன் பேரும் புகழும் வளர்ந்து நான் வந்து அம்மாவுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன். 8 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறது இந்த மகமாயை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த காலத்தில் ஒரு மனுஷன் இந்த பூஜை வழிபாடுகளை செய்து இவ்வளோ பக்தர்களை சேர்த்து இவ்வளோ பேர்த்துக்கு வரத்தை வாங்கி கொடுத்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த கலியுகத்தில் எப்படா இவன் கீழே இறங்குவான், எப்படா இவனை கீழே தள்ளலாம், எப்படி இவனை அவப்பெயராக்கலாம், எப்படி இவனை வந்து கீழே தள்ளலாங்கிற எண்ண ஓட்டத்தில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர எப்படி இது சாத்தியம், எப்படி எவ்வளோ பக்தியாக இருந்தா 8 வயசுல இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், இந்த அளவுக்கு வரத்துக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எத்தனை பேர் அவங்கள வந்து பழி சொல்லுக்கு ஆளாக்கி இருப்பாங்க, எத்தனை பேர் அவரை வந்து அவர் மீண்டு வர முடியாத அளவுக்கு முடக்கி இருப்பாங்க. அதெல்லாம் மீறி இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டால் நாம்ளும் மனசுக்குள்ள சந்தோஷப்படுவோம். இந்த பொறாமை குணம் படைச்ச தான் குடும்பத்துக்கே ஆகாத, தான் குடும்பத்துக்கே எதுவுமே செய்ய முடியாத ஒரு பர்சன், பேர் போட கிடையாது, ஐடியில் பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது, உங்கள் முகம் யாருன்னு தெரியாது, உங்கள் அட்ரஸ் என்னன்னு எதுவுமே தெரியாது, கையில் ஒரு செல்லை வச்சுட்டோம், வீட்டில் சும்மா உக்காந்துருக்கோம், ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுறீங்க இது. ஆனால் பிரபஞ்சம் ஒரு நாள் பிரபஞ்சத்துக்கிட்ட இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த சேலத்து மகமாய்கிட்ட நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். என் மனசை யாரெல்லாம் காயப்படுத்துகிறாங்களோ அத்தனை பேரும் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம். எத்தனை பேராக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் பதில் சொல்லியே தீரணும். புரியுதுங்களா? அதனால் என்னோட வழியில் நான் போயிட்டுருக்கேன். யாருடைய பேச்சுக்கும் இது நாள் வரைக்கும் யாரை பற்றியும் எந்த கோயிலை பற்றி இது நாள் வரைக்கும் நான் பேசுனது கிடையாது. அவங்கவங்க வழிபாட்டு முறை அவங்கவுங்களுடையது. அதனால் என்னோட வழிபாட்டு முறை 8 வயசுலேருந்து அவளை வழிபாடு செய்துட்டு இருக்கேன். அவளை தாயாகவும் மகளாகவும் பார்த்துட்ருக்கேன். அதனால் நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு என் குழந்தையாக அவளை வளர்த்தினேன். இப்போ அவள் வளர்ந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாள். இது ஒரு சிலருக்கு பொறுக்கலைன்னா பொறாமை குணம் படைத்த இந்த அந்த காலத்தில் வந்து மிருகங்களை பார்த்து பயப்படுவாங்க. சிங்கம் புலி வந்துடும், யானை அடிச்சிடும், புலி அடிச்சிடும், சிங்கம் அடிச்சிடும், சிறுத்தை அடிச்சிடும் அப்படிங்க. இப்போ வந்து மிருகத்தை பார்த்து யாருமே பயப்பட கிடையாது, பேய் பிசாசுகளை பார்த்து யாருமே பயப்பட கிடையாது, மனிதனங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஏன்னா மனிதனோட மனசு அவ்வளோ வஞ்சகம் இருக்குது, போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது. இவனை மேய்ச்சிட்டு நம்ம எப்படி மேலே போகிறது? இப்போ ஒரு கூட்டம் 1000 பேர் நிற்கிறாங்களா, ஒரு சம்பவம் நடக்குதா, அவன் மேலே ஏறி தான் நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அவனை போல நாமளும் ஒரு மனுஷன்தான். அவன் இந்த நிலைமையில இருக்கிறான்னா அவனுடைய பிறவி கடன், பிறவி பலன். எங்கள் முன்னோர்கள் செய்த பாவ பிணைக்கு தகுந்தாற் போல நான் கஷ்டப்படுவேன். எங்கள் முன்னோர்கள் செய்த பிறவியில் புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல தற்சமே நான் இங்கே இருக்கேன். அதே போல் நான் என்ன பிறவி கடன் செய்தனோ அவள் பாதத்தில் சரணடைஞ்சு இத்தனாயிரம் பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கி ஏசு வாங்கி பேசு வாங்கி மனசு காயப்பட்டு இன்னமும் அவளுக்கு கைங்கரியம் செய்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் இந்த கும்பப்படை நிறுத்த போகிறதும் கிடையாது. நீங்கள் வாழ்த்துறீங்கன்னு சொல்லி நான் இந்த கும்பப்படையில் நடத்துறதும் கிடையாது. 8 வயசுலேருந்து வழிபாடு செய்கிறேன். 10 ஆண்டு காலமாக அவளுக்கு வந்து காணிக்கை கட்டுற வழிபாடு இருக்குது. 8 ஆண்டு காலமாக எங்கள் கனிகாசி வயிற்றில் இருக்கும் பொழுதுலேருந்து இந்த கும்பப்படையில் பிரசாதம் பூஜை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் திருவிழாவில் வந்து கனிகாசிக்கு சாமி ஆடிட்டு வருவாங்க. அப்போ வந்து லோகேஷ் தம்பி ஷார்ட்ஸ் வீடியோவில் பாப்பா ஆடுறதை மட்டும் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இவங்க குழந்தை ஆடுறதை மட்டும் வீடியோ எடுத்து போடுறாங்க, பாரபட்சம் பார்க்குறாங்க. எல்லா குழந்தையும் ஆடுறதுமே சாமி தானே, அப்போ ஏன் ஆடலைன்னா கனிகாசிரி சாமி ஆடிட்டு வரும்போது பக்கத்தில் இருந்து ஒரு பொண்ணு ஆடுறாங்க, இன்னொரு பொண்ணு அந்த கையை பிடிச்சிட்டு குலுக்கி பாப்பா மேலே வந்து இடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அம்மா கொஞ்சம் தள்ளுங்க, பாப்பா மேலே இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுருக்காங்க. அதுக்கு இவங்க குழந்தை மட்டும் தான் பெருசா, இவங்க குழந்தை மேலே தான் சாமி வருதா, அப்போ இவங்களே இவங்க கோயிலாக இருக்குன்னா இவங்க குழந்தைய மட்டும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் பாப்பா சின்ன வயசுலேருந்து பால் குடம் எடுத்து ஆரம்பித்ததுலேருந்து பவளக்குடம் எடுத்ததுலேருந்து சாமி வருது அவன் மேலே. பாப்பாவை பிடிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. எங்கள் கனிகாசிரி பாப்பாவை பிடிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அங்கே கூட்டத்தில் திருவிழாவில் வந்த கூட்டம் அத்தனை பேருமே எங்கள் பாப்பாவை தான் பார்த்தாங்க. அத்தனை பேர் இருக்கிற கையில் இருக்கிற செல்லுமே எங்கள் பாப்பாவை மட்டும்தான் வீடியோ எடுத்தாங்க. எங்கள் பாப்பான்னு சொல்லி மக்களுடைய பாப்பா, இது மகமாயோட குழந்தை. எல்லாரும் ஒரு குழந்தைய பிடிக்குது,
அந்த குழந்தை நல்லா சாமி ஆடுறாங்க, அந்த குழந்தை வந்து தெய்வ சக்தி உள்ளது அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும். எல்லாரு மேலேயுமே சாமி வருது. அப்படிங்கும்போது எல்லாருமே அன்னைக்கு திருவிழாவுக்கு வந்த அத்தனை பேருமே கன்னிகாசிக்கு வீடியோ எடுத்தாங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்கள சொல்ல முடியுமா, ஏன் அந்த பொண்ணை மட்டுமே வீடியோ எடுக்கிறீங்க, எல்லாருமே சாமி ஆடுறாங்களே அவங்கள எடுக்க வேண்டியது யாராவது நீங்கள் அடுத்தவங்களை போய் கேட்க முடியுமா? அப்படி கிடையாது. இந்த கன்னிகாசிரியர் தமிழகத்தில் சேலத்து மகமா எத்தனை பக்தர்கள் இருக்காங்களோ அத்தனை பக்தருக்குமே கன்னிகாசிரியை பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் கன்னிகாசிரியை ஆடுறதை எடுத்து சாட்சி வீடியோ போடுறாங்க. பெரிய வீடியோ பாருங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவில் எல்லாரும் சாமி ஆடுற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். பாரபட்சம் ஏழை பணக்காரன் பாரபட்சமே இங்கே பார்க்கறது கிடையாது. அப்படி பொய் சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த மகமாய் தண்டனையை கொடுப்பாங்க. இங்கே பாரபட்சம் யாருமே பார்க்கறது கிடையாது. பணத்துக்கு மட்டும்தான் இங்கே மதிப்புன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒரே ஆள் பல ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறது. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், இல்லை அந்த மகமாய் என்ன பாவம் பண்ணா, என் இடத்துல இருந்து 1 மாதம் நீ இருந்து பார், உனக்கு அப்போ தெரியும். கையில் செல்லு கிடச்சிட்டு எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணாதீங்க. இது ஒரு பாவம். ஒருத்தரோட மனசை காயப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது வந்து அவ்வளோ ஒரு பாவம். இந்த பாவத்தை மீண்டும் 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 செய்துட்டு இருக்கீங்க. இந்த பாவத்துக்கு பரிகாரம் ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து வளைகாப்பு நடத்திக்கிறாங்க. ஏழையும் வராங்க, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தும் வராங்க, பணக்காரங்களும் வராங்க. இந்த இடத்துல எந்த வசதி இல்லைன்னு தெரிஞ்சு அம்மாலயத்தை நம்ம வளைகாப்பு நடத்திக்கிறாங்க. அப்படி நடத்தும் போது ஏழைகள் எத்தனை குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து வளைகாப்பு நடத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மண்டபம் பார்க்குறீங்க, மண்டபம் பார்த்தா கரண்ட் பில்லேருந்து, தண்ணி பில்லேருந்து, சாப்பாட்டு செலவுலேருந்து, அது என்ன பண்ணுறோமோ 20,000 இல்லாமல் நீங்கள் ஒரு மண்டபத்துக்கு வாடகை கொடுக்காம நீங்கள் அந்த வளைகாப்பு நடத்த முடியுமா? இல்லை மிஞ்சி போனால் ஒரு 5,000 இல்லாமல் நீங்கள் வாடகை கொடுக்காம ஒரு இடத்துல வளைகாப்பு நடத்த முடியுமா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே வந்து எத்தனை பேர் வளைகாப்பு நடத்திக்கிறாங்க. அவங்க சாமி ஏதாவது அமௌண்ட் கொடுக்குமான்னு கேட்பாங்க. எதுவும் கிடையாதுமா, உங்கள் விருப்பம் போல் உங்கள் மனசு போல் அம்மா தட்டில் வைங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் குடும்பத்தை சார்ந்த 100 ரூபாயும் வச்சுருக்காங்க, 500 ரூபாயும் வச்சுருக்காங்க, 1000 ரூபா கூட வச்சுருக்காங்க. அவங்க சக்திக்கு தாங்கதால் போய் வைக்கிறாங்க. இங்கே பணத்துக்கு ஆசைப்படுறதும் கிடையாது, பணத்துக்கு மதிப்பும் கிடையாது. புரியுதுங்களா? தயவு செய்து எல்லாரும் ஒன்று தான். ஏழையாக இருக்கட்டும், பணக்காராக இருக்கட்டும், எந்த ஜாதியினராக இருக்கட்டும், எந்த மதத்தினராக இருக்கட்டும், மகமாய்க்கு எல்லாரும் குழந்தைகள் தான். இந்த ஆலயத்தில் எல்லாரும் அவளோட குழந்தைகளாக தான் நாங்கள் பாவிக்கிறோமே தவிர இவங்க பணக்காரங்க, இவங்க கோடீஸ்வரவங்க, இவங்க நடுத்தரத்தை சார்ந்தவங்க, இவங்க ஒன்றும் இல்லாதவங்கள யாரையுமே நினைக்கிறது கிடையாது. இப்போ போன பௌர்ணமிக்கு அரிசி 121 குடும்பத்தை சார்ந்த ஏழைகளுக்கு ஒவ்வொரு சிப்பு அரிசியை கொடுத்தேன். அதை கேட்டு தெரிஞ்சு வயசானவங்க எவ்வளவோ பேர் வந்தாங்க. அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இல்லைன்னு சொல்லாமல் அந்த அரிசியை 10 கிலோவாக பிரித்து எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன். நான் நினச்சி பணத்துக்கு ஆசைப்படுறதா அதையும் நான் ஏழை விட்டுருக்கலாம். 1000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அரிசி சிப்பும் 1200, 1500, 1700 ரூபா மதிப்பிலான அரிசி மூட்டைகள். அதெல்லாம் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறி அம்மாவுக்கு அன்னதானத்தை செய்யுங்கன்னு சொல்லி வேண்டுதலுக்காக கொடுத்தது. அது எல்லோரும் பயன் பெறணும், அந்த அரிசியை கொடுத்தவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருக்கும் அதை நான் வந்து மக்களுக்கு தானமாக கொடுத்தேன். நான் கொடுக்கல, நான் கை காசு போட கிடையாது. மக்கள் வேண்டுதலாக கொடுத்த அரிசி எல்லாத்துக்கும் நான் தானம் கொடுத்துருக்கேன். இன்னமும் கஷ்டம் அப்படின்னு வந்து யாரெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உண்மையாக, ஏன்னா நான் மட்டும் மாட மாளிகையிலையோ குடும்பத்திலையோ வளர்ந்தெல்லாம் வர கிடையாது. ஓட்டு வீட்டிலேருந்து ஒழுகுற வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு அம்மா என்னை கொண்டு வந்து அமர வச்சிருக்கா. அப்போ ஏழைகளோட கண்ணீருக்கு அவள் எந்த அளவுக்கு மனம் இறங்குறாளோ அதே போல் என்கிட்ட கண்ணீர் சிந்தி இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இந்த துன்பத்தில் இருக்கேன்னு அவளாக நினச்சிதான் என்கிட்ட எல்லாரும் குறைய சொல்கிறாங்க. அவர் ரூபத்தில் நான் இருக்கேன், நான் ஏதாவது அவங்ககிட்ட வேண்டி வரம் கொடுப்பேன் அப்படின்னு என்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் என்னால் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்த வண்ணமாக தான் இருக்கேன். அது அந்த மகமாய்க்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. என்னால் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாமிநாதபுரம், அரிசிபாளையம், பள்ளப்பட்டி, சின்னேரி வைக்காடு இந்த கோயிலை சுற்றி உள்ள அத்தனை பேரும் இந்த அம்மாவால் நல்லா தான் இருக்காங்க. அமாவாசைக்கு வரும் எத்தனை குடும்பம் இந்த அம்மாவை நம்பி பழைக்கிறது தெரியுங்களா? அதே போல் கண்ணுக்கு தெரிஞ்சும் பிழைக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கும் நான் உதவிகளை செய்துட்ருக்கேன். என்னால் எல்லோரையும் நல்லா தான் வைத்திருக்க முடியும். யாரோட மனசையும் நான் காயப்படுத்துனது கிடையாது, யாரோட பணத்தையும் 10,000 20,000 கொடுத்து இது நாள் வரைக்கும் பிடுங்கினது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்திருக்கீங்க. யார்கிட்டையாவது எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும், அதை செய்கிறேன் இதை செய்யணும் யார்கிட்டையாவது கேட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை யாராவது குறை சொல்லியிருக்காங்களா? யாருக்கிட்டையும் இது நாள் வரைக்கும் கேட்டது கிடையாது.
மக்கள் வந்து அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றி 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர்த்துக்கு அம்மா குழந்தை வரம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த வேண்டுதலை சாமி இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அம்மாவுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அவங்க கொடுக்குற காணிக்கை வச்சு நான் இன்னமும் ஏகபோகமாக அவங்களுக்கு திருவிழா நடத்துகிறேன், பூஜை பண்ணுறேன், எல்லாமே செய்துட்ருக்கேன். அடுத்து வெங்கலத்தேர் இன்னும் 3 மாதத்தில் ரெடியாகி அம்மாவுக்கு வெங்கலத்தேர் வரப்போகுது. இது அத்தனையுமே பக்தர்களாகி உங்களால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் லைவில் தற்சமயம் என்கிட்ட பேசுறதுக்காக வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேர்த்துக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அக்கா இல்லை, தம்பி இல்லை, அண்ணன் இல்லை, தங்கச்சி இல்லை, யாரும் கிடையாது. ஏதோ மகமாகி என்னை ஒரே பையனாக வந்து எங்கள் அம்மாவுக்கு வரம் கொடுத்துட்டாங்க. நான் ஒருத்தனாகவே இவ்வளோ தூரம் அடிப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து எனக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்தை சார்ந்த பக்தர்கள் இந்தியா முழுக்க எனக்கு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எனக்கு அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க. இவ்வளோ பாசமான உறவு கிடைச்சது வந்து அவ்வளோ சாதாரணமாக யாருக்குமே கிடைச்சிடாது. 1000 கணக்கில் இந்த மகமாய் எனக்கு உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்குற அக்கா, தங்கச்சி, அம்மா, பாசம் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்கா இந்த மகமாயி. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டும்? இதுக்கு மேலே கும்பப்படையில் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணுமான்னு கூட கேள்வி கேட்டிருக்காங்க. நடத்தி தான் ஆகணும். ஏன்னா 1000 கணக்கான குடும்பத்துக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்கா. 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணாலும் நீங்கள் தெய்வத்தை தான் வேண்டிக்கணும், நாங்கள் முயற்சி தான் பண்ணுறோம், அப்போ தான் எல்லாமேன்னு சொல்லி கைவிரிக்கிற இந்த கலியுகத்தில் நிலையான சந்தோஷம். எத்தனாயிரம் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது இவளால். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சாட்சியாக வந்து பொய்யா இப்போ நீங்கள் வந்து பொய்யா நிற்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். அவங்க அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்க, சொந்த பந்தம் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் அந்த வீடியோ லட்சக்கணக்கான. இப்போ நம்ம வீடியோவை வந்து 100 200 பார்க்கறது கிடையாது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறாங்க. யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அப்போது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களும் வராங்க, ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, கோடீஸ்வரங்க கூட நின்று சாட்சியாக நின்று இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சாட்சியாக நிற்கணும்னு என்ன இருக்குது? அவங்க அம்மாவை தேடி வந்தாங்க நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கை வீணடிக்காமல் அம்மா குழந்தை பெயரை கொடுத்தாங்க. அதனால் அம்மாவுக்கு சாட்சி சொல்கிறாங்க. அதை சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அம்மா உனக்கு நான் சாட்சி சொல்கிறேம்மா அப்படின்னு. அதே போல் குத்தம் குறை இருக்கிறவங்க குத்தம் குறையாக தான் இருப்பாங்க. தான் எப்படி இருக்கணும் அதே பிம்பம் தான். இப்போ நீ வந்து மனசை அழுக்க வச்சிருக்கியா, நீ ஃப்ராடுன்னு நினச்சினா நான் ஃப்ராடு, நீ ஃப்ராடாக இருந்தீன்னா நானும் ஃப்ராடு, நீ ஏமாத்துக்காரனா நானும் ஏமாத்துக்காரன், நீ பொய்க்காரனா நானும் பொய்க்காரன், நீ ஊரை ஏமாத்துறவனா நானும் ஊரை மாத்துறேன். நீ எந்த மனநிலையில் இருந்து நீ நல்லவனாக இருந்து என்ன நல்லவன் இருந்துச்சுன்னா நான் நல்லவன். யார் ஏமாத்துக்காரன், ஃப்ராடு, பொய், பித்தலாட்டக்காரன் அவன் மட்டும்தான் பேட் கமெண்ட்ஸ் போடுறான். நல்லவங்க யாருமே ஒருத்தர் மனசை காயப்படுத்துனது கிடையாது. என்னை நினச்சி தான் பார்த்துருக்காங்க. இவ்வளோ தூரம் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க, இவ்வளோ பேத்துக்கு அம்மா குழந்தை வரம் கிடச்சிருக்கான்னு என்னை வாழ்த்தாத வாழ்த்தும் கிடையாது. ஒவ்வொரு நாள் பேட் கமெண்ட் போடுறவன் எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் என் கூட வந்து இருந்து பாருங்கள். அப்போ எத்தனை பக்தர்கள் வந்து கண்ணீர் சிந்தி நிற்கிறாங்க. இங்கே வந்து தான் கும்பப்பள்ளி சாப்பிட்டு தான் தங்குனிச்சு சந்திரிச்சுன்னு நீயே அந்த அம்மா மேலே பைத்தியமாயிருவேன். பேட் கமெண்ட் போடுறேன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் ஒரு வாரம் வந்து இருந்துப்பார். அப்போ அந்த அம்மாவோட சக்தியும் அருமையும் பெருமையும் தெரிஞ்சுட்டு நீயே அவளுக்கு அடிமையாக மாறிடுது. அம்மா உனக்கே நான் சேவை செஞ்சு கிடக்கிறேன், உன்னையா இந்த நாவா தப்பாக பேசுனுச்சுன்னு சொல்லி நீயே வருத்தப்படுவேன். அந்த அளவுக்கு அவள் இருக்கா. தயவு செய்து அவளை யாரையுமே என்னென்னு மட்டும் இல்லை, ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் தவறாக பேசாதீங்க. அவங்க அந்த இடத்துல எப்படி இருக்காங்க, எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தோடு இருக்காங்க, என்ன வழிபாட்டு முறையில் இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளவோ பலம் இருக்குது, உடல் ரீதியான மன ரீதியான கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குது. அத்தனையும் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு சேவை செய்கிறாங்களே. நாம் ஒரு கோயிலை அமைச்சிட முடியுமா? கோயில் அமைச்சு நாம் நிலையாக தினமும் பூசாரியாக இருந்துட முடியுமா? நம்ம பூஜைகளை செய்திட முடியுமா? அதுவும் மன வாழ்க்கையில் இருந்து இத்தனை குழந்தைங்களை, 3 குழந்தைங்க, பெரிய பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது, எங்கள் கனிகாசிரிக்கு 9 வயசு ஆகுது, என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. குடும்பத்தையும் பார்க்கணும், கோயிலையும் பார்க்கணும், ஒரு சில பொறாமை குணம் படித்து தருகின்ற சிக்கல்களையும் நான் சந்திக்கணும். எவ்வளோ பேர்த்துக்கு நான் பதிலையும் சொல்லணும். எத்தனை பேர்த்துக்கு வந்து சாமி இந்த குறை அந்த குறைன்னு சொல்கிறாங்க, அத்தனையும் காதில் வாங்கி அவள் காதில் செலுத்தணும். எவ்வளவோ வழிவேதனைகளை தாங்கி இன்னமும் அவளுக்கு நான் கைகரியம் செய்துட்ருக்கேன். கைகரியம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த சேலத்து மகமாயியில் பாசம் வச்சு அன்பு வச்சு எங்கள் மேலேயும் அன்பையும் பாசத்தையும் செலுத்துகிற அத்தனை பேர்த்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி.